அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கோவில்களில் வழிபடும் போது கவனிக்க வேண்டிய முறைகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கோவில்களில் வழிபடும் போது சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலில் ஆலயத்திற்குள் நுழையும் போது கோபுரத்தை தரிசனம் செய்து கொடிமரத்தை வணங்கி பின் உள்ளே செல்ல வேண்டும். முதலாவதாக விநாயகர், நந்தி மற்றும் மூலவர் சன்னதிகளில் முறையாக வழிபட வேண்டும். விஷ்ணு ஆலயமாக இருந்தால் கருடர் மற்றும் இவற்றை முறையாக வழிபட வேண்டும். கோவிலில் வழிபடும் போது பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், பிறப்பு காரியங்கள், இறப்பு தீட்டுகளுடன் கோவிலுக்குள் கண்டிப்பாக செல்லக்கூடாது. கோவிலுக்கு செல்லும் போது பழம், பூ, எண்ணெய், காணிக்கை போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து செல்லுங்கள். கட்டாயம் எதுவும் எடுத்து செல்லாமல் செல்லக்கூடாது. கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் அல்லது வெளியே வரும்போது தானம் செய்வது சிறப்பு. கொடிமரத்தை தொட்டு வணங்குவதோடு மட்டுமல்லாமல் அதை சுற்றி வந்து வணங்க வேண்டும். விழுந்து வணங்கும் போது பின்புறம் எந்த தெய்வ சன்னதியும் இருக்கக்கூடாது. முதலில் தாயார் சன்னதியை வணங்கி பின் சுவாமி சன்னதிக்கு செல்ல வேண்டும். கருடாழ்வார் அல்லது அனுமன் சன்னதியில் வணங்கிய பின்பு மூலவரை வணங்க வேண்டும். சிவன் கோவிலாக இருந்தால் விநாயகர் சன்னதியில் வணங்கி தோப்புக்கரணம் போட்டு பின்பு நந்தி மற்றும் மூலவர் சன்னதிகளில் வணங்க வேண்டும். தேவதை, லிங்கம் மற்றும் நந்திக்கு நடுவே கண்டிப்பாக செல்லக்கூடாது. தீபமேற்றுவது, வழிபாடுவதை சிறப்பு. உங்கள் வேண்டுதல்களை மனதில் வைத்து 48 நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். சில நிமிடங்கள் உட்கார்ந்து விட்டு கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு கண்டிப்பாக வர வேண்டும். இவற்றை முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக கோவில்களில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. வழிபாட்டு முறையில் ஆலயத்தில் நாம் செய்ய வேண்டியவற்றை செய்தாலேயே பலன் கிடைக்கும். கோவிலுக்குள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறது. நாம் சந்தோஷம் நிறைந்த அமைதியான வாழ்வை பெறுவதற்காக தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்தாலேயே போதும். நம்மையும் அறியாமல் சாஸ்திரங்கள், விதிகள் மீறுகிறோம். இந்த ஆலயத்திற்கு செல்லும்போது இறைவன் எங்கும் நீக்கமாக நுழைந்திருக்கிறார். அவரை வழிபடும் போது இனியாவது சில விதிகளை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். வெறும் கையுடன் கோவிலுக்கு போகவே கூடாது. குறைந்தபட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும். குளிக்காமல் கண்டிப்பாக கோயிலுக்குள் செல்வது தவறு. சோம்பல் முறித்தல், தலை சிக்கெடுத்தல், தலை விரித்து போட்டு கொண்டு செல்லுதல் நிச்சயம் கண்டிப்பாக கோவிலுக்குள் நுழையக்கூடாது. கோவிலுக்கு அருகில் சென்றதும் கோபுரத்தின் அருகே நின்று ஆண்கள் அனைவரும் 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும். பெண்கள் தங்கள் 2 கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலேயே போதுமானது. கைலி, தலையில் தொப்பி, முண்டாசு அணிந்து கொண்டு கண்டிப்பாக செல்லக்கூடாது. கவர்ச்சியான ஆடைகள், ஈரத்துணி, ஓடாடை மற்றும் அரைகுறை ஆடைகளுடன் ஆலயத்திற்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது. பசு மடம் உள்ள கோவிலுக்கு செல்லும்போது வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொண்டு செல்வதுதான் முக்கிய சிறப்பு. சிவன் கோவில் என்றால் 3, 5, 7 என எண்ணிக்கையில் வலம் வருவது சிறப்பு. சிவன் கோவில் என்றாலேயே நந்தி பகவானை வழிபட்ட பின்னரே பரம்பல் சிவபெருமானை வழிபட வேண்டும். விநாயகரை 2 கைகளால் தலையில் குட்டி கொண்டு தோப்புகரணம் போட்டு வழிபட வேண்டும். இறைவன் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் அனைவரும் பாஞ்சாங்க நமஸ்கார முறையில் தலை மற்றும் 2 முழங்கால்களையும் தரையில் படும்படியாக இறைவனை வணங்க வேண்டும். கோவிலின் உள்ளே மற்ற சன்னதிகளை காட்டி கொடிமரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டும். ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற துதிப்பாடல்கள் பாடுவது சிறப்பம்சம். மந்திரங்கள் மற்றும் துதிப்பாடல் தெரியாதவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் கணபதியை போற்றி எனவும் கூறலாம். நமது கரங்களை நமது இதயத்திற்கு அருகில் மார்பிற்கு நேராக வைத்து மந்திரங்களை சொல்லி மனதிற்குள்ளேயே வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரகாரம் வலம் வரும் பொழுது வேகமாக கண்டிப்பாக நடக்கவே கூடாது. பலிபீடம், நந்தி கோபுரம் நிழலை கண்டிப்பாக மிதிக்கக்கூடாது. நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் கண்டிப்பாக போகவே கூடாது. நடந்து கொண்டே நெற்றியில் ஊதியிடக்கூடாது. கோவிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது. பலிபீடத்தில் உள்ள இச்சன்னதியில் யாரையும் வணங்கக்கூடாது. நம்முடைய பேச்சுக்களாலோ செய்களாலோ அடுத்தவர்களை வழிபாட்டையோ தியானத்தையோ கெடுக்கக்கூடாது. கோவிலில் உறக்க பேசுதல் கூடாது. வீண் வார்த்தைகளும் தகாத சொற்களும் பேசுதல் தவறு. வெற்றிலை பாக்கு போடுதல், பொடி போடுதல் நிச்சயம் தவிர்க்க வேண்டும்.
முக்கியமாக ஆலயத்திற்குள் பூஜை நேரத்தில் புகைப்படம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. கோவிலை வேகமாக வலம் வருதல் தவறானதாகும். தரிசனம் செய்த பின்னர் சிறிது நேரம் நடந்து பின்னர் திரும்ப வேண்டும். கோவிலுக்குள் உறங்கக்கூடாது. கோவிலில் இருந்து வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன்பாக கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு பிறகுதான் செல்ல வேண்டும். இது முக்கியத்துவம் பொருந்தியது. கோவிலில் நுழையும் போது திரும்பி வரும்போது கோபுர தரிசனம் கண்டிப்பாக அவசியம். கோவிலுக்குள் நுழைந்தது முதலில் வெளியே வரும் வரை நிதானமாக அவசரமின்றி கடவுளை நமக்குள் உணர்ந்து மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பம்சம். ஸ்தல விருட்சங்களை இரவில் வழிபடக்கூடாது. அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, சோமவாரம், பிரதோஷம், சதுர்த்தி இந்த தினங்களில் வில்வம் பறிக்கக்கூடாது. இதற்கு முதல் நாள் மாலையிலோ பறித்து வைத்து கொள்ள வேண்டும். கோவில் சொத்துக்களை எந்தவித அபகரிக்கவோ அனுபவிக்கவோ கூடாது. கோவிலுக்கு சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு வரும் பொழுது திரும்பி செல்லும் பொழுது நமது மனதில் உள்ள அனைத்து விதமான தீய எண்ணங்களையும் முழுவதுமாக அழித்துவிட வேண்டும். எந்த கரிப்படைந்த எண்ணங்களும் நம் மனதில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. கோவிலிருந்து நேராக நம் வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.